SUD Life E-Wealth Royal Planல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரூலி வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு ராயல் பாத்தா அமையுமா இல்லை இதுவும் ஜஸ்ட் another ULIP இந்த மார்க்கெட் dressed in grandeur? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் along with wealth creation உங்களுக்கு throughout the policy term ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 2 பிளான் வேரியன்ட் பிளாட்டினம் அண்ட் பிளாட்டினம் ப்ளஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. 11 டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸுமே உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்க ஆக்சஸ் இருக்குது. அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸுமே 6th பாலிசி இயர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அண்ட் வெல்த் பூஸ்டர்ஸுமே 10th இயர்லேருந்து கிடைக்குது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அப் டு 12 ஃபண்ட் ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி பாலிசி இயர் உங்களுக்கு அலோட் அட் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட். அண்ட் பார்ஷியல் விட்ராவல்ஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது எனி டைம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 5 பாலிசி இயர்ஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அட்வான்டேஜஸ்மே இருக்குது. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், ஆக்சிடென்டல் டோட்டல் அண்ட் பெர்மனெண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட், ரிட்டர்ன் ஆஃப் சார்ஜஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பிளான் வேரியன்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் இதில் 2 யூனிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே இதில் நிறைய சில சார்ஜஸ்மே இருக்குது ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால. லைக் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், சரண்டர் சார்ஜஸ், ஸ்விட்சிங் சார்ஜஸ், பார்ஷியல் விட்ராவல் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜ், அதுவும் அடிஷ்னல் ரிஸ்க் பெனிஃபிட் சார்ஜ். இது பிளாட்டினம் ப்ளஸ் வேரியன்ட் சூஸ் பண்ணியிருந்தா இந்த சார்ஜ் அப்ளிகபிள். இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்குது. இந்த சார்ஜஸ் எல்லாமே ஒரு ட்ராபேக் தான். ஏன்னா இன்வெஸ்டருக்கு இது அடிஷ்னல் காஸ்ட்டாக தான் இருக்குது. மற்ற ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி காஸ்ட் ஆக்சுவலி ஆப்சென்ட். அண்ட் இந்த மாதிரி சார்ஜஸ் ரிக்கரிங்காக இருக்குது ஓவர் த லாங் டேர்ம் ஒரு ஃபுல் த்ரூஅவுட் த பாலிசி டேர்ம் ரிக்கரிங்காக இருக்கிறதுனால ஒரு லாங் டேர்ம் பீரியடில் நம்ம ரிட்டர்ன்ஸ் எரோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது கிராஜுவலி. ஸோ இது ஒரு ட்ராபேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியமை உங்கள் சோசன் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வித் நோ அலோகேஷன் சார்ஜ். மொட்டாலிட்டி சார்ஜ் பார்த்தீங்கன்னா பாலிசியில் டிடக்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியில் ஃபண்ட் வேல்யூவில் ஆட் பண்ணிடுறாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 11th பாலிசி இயர்லேருந்து கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் 10th இயர் ரிட்டர்ன் ஆஃப் சார்ஜஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அண்ட் பாலிசி டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் லம்சம். இந்த ஆப்ஷனும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. அடிஷ்னலாக ப்ரீமியம் கான்ட்ரிபியூஷன்ஸ் அலோட் கிடையாது. நெட் ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா இஸ் இன்வெஸ்டட் ஒன்லி ஆஃப்டர் டிடக்டிங் அப்ளிகபிள் சார்ஜஸ். அண்ட் சம் அஷூர்ட் ஆஃபர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் நீட்ஸ் மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அண்ட் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் அட்ராக்டிவ் தென் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை மைண்டில் வச்சு தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இன்னும் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம IRR அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக. ஸோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் பாலிசி ப்ராஷரோட பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபார் அ சம் அஷூர்ட் ஆஃப் 5 lakhs, பாலிசி டேர்ம் of 20 years and a premium payment term of 20 years. So annual premium of 50,000 rupees choose பண்ணிருக்காங்க. அவங்க platinum variant choose பண்ணிருக்காங்க. So premiums ரெகுலரா நம்ம பே பண்றதுனால பாலிசி ஹோல்டர் மெச்சூரிட்டில ஃபண்ட் வேல்யூக்கு எலிஜிபிள் ஆறாங்க. ஆனா பாலிசி ப்ராஷர்ல 2 அசியூம் ரிட்டர்ன் ரேட் கொடுத்திருக்காங்க 4 and 8% per annum. இது பியூர்லி எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது அண்ட் ஆக்சுவல் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணல. இது ஜஸ்ட் 2 எக்ஸ்ட்ரீம்ல இந்த பாலிசி பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால அப்படி காட்டுறாங்க. லைக் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ மாதிரி. ஸோ 4% ரிட்டர்னில் ஃபண்ட் வேல்யூ 13.83 lakhs வருது. IRR 3% as per the policy's maturity calculator. இதே 8% ரிட்டர்ன் பெஸ்ட் கேஸில் ஃபண்ட் வேல்யூ 21.62 lakhs, IRR 6.88% வருது. ஸோ இந்த மாதிரி ஹையர் ரிட்டர்ன் சினாரியோலுமே IRR பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலராக இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட கம்மியாக நம்ம சொல்லலாம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு. ஸோ ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டாக இருந்தாலுமே இதோட ரிட்டர்ன் ஐடியலி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி அண்ட் டெப் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான்
அவுட் பர்ஃபார்ம் தான் பண்ணணும். பட் ஈக்விட்டி ஓரியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணால் கூட இது கம்மியாக தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி லோ கவரேஜ், ஹை சார்ஜஸ், அண்டர்வெல்மிங் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்க்கும்போது இது ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு ஒரு அன்அட்ராக்டிவ் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி டிசைரபிள் அவுட்கம் கொடுக்கல. அதாவது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் அண்ட் லிக்விடிட்டி இதில் இல்லாததுனால இப்போ நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். எஸ்யூடி லைஃப் பிளானில் வந்துட்டு அந்த ப்ரீமியமில் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா? அப்படி பண்ணாமல் அந்த சேம் ப்ரீமியம் யூஸ் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ரீமியமை ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். வித் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 5 lakhs. இதுக்கு ஆனுவலாக ப்ரீமியம் ஜஸ்ட் 3,000 rupees ஃபார் அ 20-year ப்ரீமியம் பேயிங் டேர்ம். ஸோ 50,000 rupees ஆனுவலி ஒரு யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்க 47,000 rupees ஈச் இயர் உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்னா ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணலாம். ரிஸ்க் அவ்வளோ எடுக்க இஷ்டம் இல்லாத இன்வெஸ்டர்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 சினாரியோஸ்மே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் 1 பியூர் டேர்ம் ப்ளஸ் பிபிஎஃப் காம்பினேஷன். ஒரு டெப்ட் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் 47,000 பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பண்ணிங்கன்னா மெச்சூரிட்டி வேல்யூ 20.86 lakhs வருது. IRR 6.58%. ஸோ இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதுவும் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட் வித் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு யூலிப்போட ரிட்டர்ன் ப்ரொஜெக்ஷனே பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்கு. இதே ஆப்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் ப்ளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். இது ஒரு ஈக்விட்டி ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. இதில் ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் 47,000 rupees ஒரு டைவர்சிஃபைட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம செஞ்சோம்னா ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூவே 37.92 lakhs வருது. அப்போ போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ ஆஃப்டர் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் உங்களுக்கு 34.51 lakhs வருது வித் an IRR ஆஃப் 10.74%. இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா யூலிப்போட பெஸ்ட் கேஸ் சினாரியோட சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுக்கும் ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு லைஃப் கவர் அதுவும் அடிக்குவேட்டானது மினிமல் காஸ்ட்லேயே கிடைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷனில் டிரான்ஸ்பெரன்சி இருக்குது. அண்ட் ரிஸ்க் அப்பிடேட் பேஸ் பண்ணி சூட்டபிள் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கிற கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இந்த அட்வான்டேஜ் எஸ்யூடி பாலிசியில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங். அப்போ ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? எஸ்யூடி லைஃப் ஈவெல்த் ராயல் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வேரியன்ட்ஸில் வருது. பிளாட்டினம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் யூலிப் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. பிளாட்டினம் ப்ளஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு அடிஷ்னலாக ATPD பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ பாலிசி ஹோல்டர் அண்ட் லைஃப் அஷ்யூர்ட் ஒரு டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க விச் அலோஸ் தெம். ஸோ இந்த பிளாட்டினம் ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வித மீனிங்ஃபுல் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஓவரால் காஸ்ட் அண்ட் சார்ஜஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் இதோட கீ ட்ராபேக்கே இதோட inability to outpace inflation. ஏன்னா லார்ஜ்லி டியூ டு ஹை சார்ஜ் இதுதான் நம்ம ரிட்டர்ன்ஸை பாதி நேரம் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு அடிக்குவேட்டாக நம்மளுக்கு கார்பஸ் வந்து அக்யூமுலேட் பண்ண முடியல. அண்ட் மோர் ஓவர் சம் அஷ்யூர்டுமே இன்அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ இந்த பிளான் அன்அட்ராக்டிவாக இருக்குது அஸ் போத் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அ ப்ரொடெக்ஷன் டூல். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் ஐடியலி டெலிவர் ஹை இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ். அண்ட் யூலிப்ஸ் ஆஃபன் இந்த விஷயத்தில் ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸோ மோர் எஃபிஷியன்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மச் லோவர் காஸ்ட்லேயே உங்களுக்கு பெட்டர் க்ரோத் பொட்டன்ஷியல் கிடைக்குது. அண்ட் லைஃப் கவரேஜ்மே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் வைசர் டு செப்பரேட் இன்சூரன்ஸ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் வேன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஹை கவரேஜ் கூட உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே கிடைக்குது. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.